ஹாய் வியூவர்ஸ், என்கிட்ட சில பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் கொடுத்துட்டு ப்ரோ எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, இதில் நான் எந்த பட்ஜெட்ல என்ன ஃபோன் வாங்கணுன்றது அப்படின்றதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நான் மட்டும் சொல்லாம நான் எல்லாருக்குமே சொல்லி தெரியப்படுத்தணும் அப்படின்ற மேக் பண்ணிருக்கிறது தான் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த பட்ஜெட்ல எந்த ஃபோனு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த பட்ஜெட்ல எது பெஸ்ட்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை நான் உங்களுக்காக எப்படி தேர்ந்தெடுத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், அதே சமயத்தில் கேமராவிலையும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் அந்த போன் வந்து ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் திருப்தி கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வருஷம் யூஸ் பண்ணும்போது இந்த போன் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த போன்ல என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க, அது மட்டும் இல்லாம அந்த பட்ஜெட் என்னன்றதை தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம நான் சொல்ற போனோட பட்ஜெட்டோட பையிங் லிங்க்ல இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், அது மட்டும் இல்லாம இல்ல கமெண்ட் ஸ்டிலையும் கொடுத்துருப்பேன், அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் வழியா நீங்க போனாதான் நான் சொல்ற ஆஃபர் பேஜுக்கு போயிருவீங்க. இல்லாட்டி நீங்க வேற இடத்துல நீங்க போய் எங்கேயாவது பார்த்துட்டு வந்து பிரைஸ் அதிகமா இருக்குன்னு என்கிட்ட வந்து கேட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம கொடுக்குற லிங்க் மூலமா போங்க, அதுதான் எந்தெந்த இடத்துல என்ன பிரைஸ் இருக்குன்றதை நான் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். அதான் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பட்ஜெட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பட்ஜெட் என்ன கேட்டீங்கன்னா அண்டர் 20,000. இந்த 20,000க்குள்ள என்னென்ன போன் பெஸ்டா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஒரு ரெக்கார்டை போட்டு வந்துடுறேன், அப்பதான் உங்களுக்கு நான் வீடியோ ப்ரூஃபோட எங்கெங்க என்ன பிரைஸ்ல இருக்குன்றதை நான் காமிக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அண்டர் 20,000ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ஐக்யூ தரப்பு. ஏன் ஐக்யூ நான் தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம இது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஐக்யூவோட Z9 5G வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 8GB RAM 128GB வேரியன்ட், அது மட்டும் இல்லாம இது Dimensity 7200 ப்ராசஸர் கொடுத்திருந்தாலும், அது மட்டும் இல்லாம இது ப்ராசஸர் கம்மியாக கொஞ்சம் வீக்கா தெரியும் இந்த இடத்துல. ஆனா அந்த அளவுக்கு இது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்லாவே கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இது கேமரா பாத்தீங்கன்னா சோனியோட IMX88X கேமரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம IMX882 கேமரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம OIS ஓட வருது, அது மட்டும் இல்லாம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதனால நான் பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கேன். இது வந்து விர்ச்சுவல் ரேம்ன்ற கதை விடுவாங்க, அதை நீங்க கண்டுக்க வேண்டாம். இது வந்து Android 14 ஓட வருது, அது மட்டும் இல்லாம FunTouch OS ஓட 14 அவுட் ஆஃப் பாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும், நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா IQ Vivo ஒண்ணுதான், அதனால இதுல சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால இந்தியா முழுக்க 670 சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்களை நம்பி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 2 வேரியன்ட் வச்சிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 18,999 ரூபாய்க்கும், ஆஃபர்ல பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் எவ்வளவுக்கு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 17,999 ரூபாய்க்கு. நல்லா பாத்துங்க, 8GB RAM 256GB வேரியன்ட் குறைச்சு வச்சுக்கிட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றேன், நல்ல போனா பார்த்து வாங்க. 8GB RAM 256GB வந்து 17,999 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB வேரியன்ட் 18,499 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் அதிகமா வச்சிருக்காங்க. அதனால பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 8GB RAM 128GB வாங்குறதோட 8GB RAM 256GB வாங்குனீங்கன்னா கரெக்டா ஒர்த்தா இருக்கும். 18,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நல்ல ஸ்டோரேஜ் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் இருக்கும். சார்ஜர் 44 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதனால இந்த போனை நான் ரெக்கமெண்டேஷன் இப்போ உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. ஏன் இந்த போனை நான் வந்து இதுல அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணுங்கன்றத சொல்றேன்றத தெரிஞ்சுக்கங்க. அமேசான்ல தான் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதனால தான் நான் அமேசான்ல இதுல பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுவே பாத்தீங்கன்னா இந்த போனை பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் பிளிப்கார்ட்லயே 17,999 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க அமேசான் பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB, நல்லா கேட்டுங்க, 256GB வேரியன்ட் 17,999 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால இந்த போனை வந்து நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றதா பெஸ்டா இருக்குன்றது என்னோட கருத்து. அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நத்திங் தரப்புல இருந்து ஒரு போனை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த போன் ஏன்னு கேட்டீங்கன்னா நத்திங் தரப்புல இருந்து நத்திங் 2A அந்த போனை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த போனை பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து என்ன பிரைஸ்க்கு இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா இதில் என்ன ரெக்கமெண்ட் பண்றது எதுன்றது நான் சொல்லிடுறேன் கடைசியா. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நத்திங் 2A பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட், கேமரா பொறுத்த வரைக்கும் 50MP OIS ஓட வருது. அதுக்கப்புறம் இன்னொரு 50MP 2
50 MP தரமான கேமரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா முந்திர ஐக்யூல பார்த்த MediaTek Dimensity 7200 Pro 7200 ப்ராசஸர் கொடுத்தாலும் இது வந்து ப்ரோ கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 59 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 1 ஹவர்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இதை நான் ஏன் பார்த்து தேர்ந்தெடுத்துன்னு கேட்டீங்கன்னா நத்திங்கோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அதுக்காகவே நான் இந்த போனை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதனாலவே ஒரு 2 ல இருந்து 3 வருஷம் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒர்த்தா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. நத்திங் தரப்புல இருந்து யாராவது போன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நான் அதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்போ அதை போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நத்திங்கை பொறுத்த வரைக்கும் நத்திங் 2A பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா 23,999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே அமேசான்ல பாத்தீங்கன்னா 19,949 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க. அதனால நான் பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்றதா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நத்திங் வந்து நீங்க வந்து நத்திங் வந்து சேல்ஸ் பண்றது வந்து இதுல இருந்தாலும் பிளிப்கார்ட்ல இருந்தாலும் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றது பெட்டரா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அமேசான்ல தான் அந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமேசான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் மந்த் கூட 500+ மேல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க இதை வந்து பிளிப்கார்ட்ல நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்றத பார்த்து தெரிஞ்சுங்க. பிளிப்கார்ட்டோட அமேசான்ல இதுல பெட்டரா இருக்குன்றது என்னுடைய கருத்து. அதனால நான் உங்களுக்கு ரெண்டுத்திலயும் ரெக்கமெண்ட் பண்றது வந்து பிளிப்கார்ட்டோட அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது தான். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மூணாவதா பார்க்க போற போன் கேட்டீங்கன்னா போக்கோ தரப்புல இந்த போக்கோ X7 போன். இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போனா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இதுல எது ரெக்கமெண்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா அது தெரிஞ்சுக்க முடியும். இதுல என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா போக்கோ X7 5G பொறுத்த வரைக்கும் ஒரு 8GB RAM 128GB வேரியன்ட் தான் பேஸ் மாடலா எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP ஒர்த்தான கேமரா. அதுக்கப்புறம் மெயின் கேமரா 8 MP அல்ட்ரா வைட் 2 MP வந்து தேவையில்லாத கேமரா. ஆனா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா கட் அவுட் நல்லா இருக்கும். 20 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 5500 mAh கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மத்த போனோட இதுல Dimensity 7300 சிப்செட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சிப்செட்ல கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணா. அது மட்டும் இல்லாம போக்கோ ஏன் தேர்ந்தெடுக்குன்னு கேட்டீங்கன்னா போக்கோ வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தான். ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க வந்து இந்த போனை வந்து நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஏன் இந்த போனை நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அமேசான்ல பாத்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் வேரியன்ட் அதாவது 8GB RAM 128GB வேரியன்ட் 19,930 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா போக்கோக்கே ஃபேமஸா உள்ள இந்த yellow black எடிஷனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,990 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 330 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 930 ரூபாய் அதிகமா போகுது. அதுக்கு பதிலாக நீங்க இதுலயே போக்கோ வந்து அமேசான்லயே பர்ச்சேஸ் பண்றது கரெக்டா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதனால நான் போக்கோ பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா X7 5G பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா நீங்க பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்கன்றதை நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். அதனால நான் அந்த பிளிப்கார்ட் லிங்க் தான் கொடுப்பேன். அதனால அந்த லிங்க் மூலமா போய்க்கிங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லிஸ்ட்ல மோட்டோ தரப்புல இருந்து எனக்கு ஒரு போன் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ தரப்புல இருந்து நீங்க எந்த போன் வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா மோட்டோ G85 வாங்குங்க. ஆனா மோட்டோ ஏன் தேர்ந்தெடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ இந்த இடத்துல வந்து நீங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி மோட்டோ வந்து கொடுக்குற ஸ்பெக் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். G85 பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ்க்கு வந்து ஒர்த்தா இருக்கு. ரொம்ப நல்ல பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 எல்லாம் வந்துச்சு. 18,000 ஆஃப்லைன்லேயே 18,000க்குலாம் வாங்கினாங்க நிறைய பேர். நம்ம சேனல்ல கூட நம்ம வீடியோ இருக்கும் போக்கோ மோட்டோலா G85 பத்தி. இதை பாத்தீங்கன்னா 16,999 ரூபாய்க்கு இப்போ பிளிப்கார்ட்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதையே நான் தேர்ந்தெடுத்துக்கன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இந்த போனோட இன்ஹேண்ட் ஃபீல்டு அதை கையில பிடிச்சி யூஸ் பண்றது அது மட்டும் இல்லாம கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த போனை தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாலும் இதுல வந்து இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஷேக் ஃப்ரீ கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட லிட்டியா 650 MP கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நீங்க ஷேக் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. மோட்டோல வந்து நிறைய வந்து அதாவது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதாவது அவங்களோட கொடுக்குற வந்து ஸ்மார்ட் கனெக்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் மோட்டோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். மோட்டோவை பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா G85 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த செக்மெண்ட்ல. அதுவும் இல்லாம கொடுத்துருக்கிற பிரைஸ்க்கு இது ஒர்த்து. ஆனா வந்து இதுல வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ வந்து அந்த போன் நல்லா இருந்தாலும் அடுத்தடுத்து கொடுக்குற சாஃப்ட்வேர் அப்டேட் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா மோட்டோல உள்ள நம்பிக்கையிலே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணலாம். மோட்டோ நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தா அதை பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதனால எதை எங்கெங்க பர்ச்சேஸ் பண்ணுமோ அங்கங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லாத்தோட லிங்க் இங்க இருக்கும். இதை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து. இந்த போன் தான் இந்த டாப் 4 போன் தான் நான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கரெக்டா இருக்கும் நான் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒரு 2 to 3 years யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதுக்காக தான் நான் இதெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்
இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த போன்ஸை பத்தியும் எந்த போன்ஸை பத்தியா இருந்தாலும் டவுட் இருந்துச்சுன்னா என்ன பர்சனல் கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, டிஎம் பண்ணி ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களோட எல்லாத்தோட ரியல் டைம் ஆஃபர்ஸையும் நம்ம அங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால அங்க இணைஞ்சிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.